பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு தனித்துவமான ஒரு குணம், தனித்துவமான ஒரு பாதை, அனுபவங்களும் இருக்கும். அதில் கும்பராசி அப்படிங்கிறது ஒரு சிந்தனை, புதுமை, மனித நேயம் மற்றும் எதிர்கால பார்வையை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த கும்பராசியை சொல்லலாம். பல நேரங்களில் பிறர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட ஒரு ஆழமான சிந்தனைகளை கொண்டிருப்பாங்க. ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் சில சவால்களும் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்மளுடைய கும்பராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க. அவங்களுடைய தொழில், குடும்பம், பணவரவு, உடல்நிலை, நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு, மேலுமே இந்த காலகட்டத்தில் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து ஒரு விரிவான தகவலையும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசி நேயர்களுக்கு பொருந்தும். அதே நேரத்தில் உங்களுடைய நேரம், தேதி, தசா புத்திகள், நீங்கள் இருக்கக்கூடிய இடம், இதையெல்லாம் குறித்து ஒரு சில பேர்த்துக்கு மாறுபடும். அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். சரி, நீங்கள் கும்பராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரரோட முக்கியமான பலமே அவங்களுடைய எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி புதுமையாக சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி. அதாவது மற்றவங்களுக்கு உதவு வேணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குமா. நண்பர்களை ரொம்ப மதிப்பாங்க. பிரச்சனைகளை ஒரு புத்திசாலித்தனமாக எவ்வளோ சவால்கள் வந்தால் கூட அதை சமாளிக்க தெரிந்தவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் யாருக்காகவும் எளிதில் அடிமையாக மாட்டாங்க. எதிர்காலத்தை கணித்து திட்டமிடக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த ராசிக்காருக்கு அதிகமே சொல்லலாம். அறிவாற்றல் மற்றும் பகுப்பறிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே இந்த கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னு பார்த்தோமா, யாருடைய பேச்சையும் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில நேரங்களில் இவங்களுக்கு பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா, உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தாரிடம் கூட மனதில் இருப்பதை மறைத்து வைப்பாங்களாம். சில சமயம் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக யோசிப்பாங்க. எப்பவுமே சரிங்க, ஒரு மனிதனாகட்டும் அதிகமாக யோசிக்கவும் கூடாது, அதிகமாக நேசிக்கவும் கூடாது. அது நம்மளை பைத்தியக்காரர் ஆக்கிடும். ஸோ திடீர் முடிவுகளால் நஷ்டம் சந்திக்க நேரிடலாம். அதே நேரத்தில் வாழ்க்கையில் கும்பராசிக்காரர் சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தோமா, கும்பராசிக்காரர் நல்ல ஒரு மனம் கொண்டவங்களாக இருந்தால் கூட அவங்கள எல்லாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாதான். அதனால் நண்பர்களிடம் என்ன ஆகும்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமா, குடும்பத்திலையுமே ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்குமே உறவினர்களோட தவறான புரிதல் போன்ற பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு ஏற்படுமா. அதே நேரத்தில் இவங்களுக்கு தொழில் சார்ந்த சவால்கள் பார்த்தோமா, பல நேரங்களில் தங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம போகலாமா. இதனால் மன வருத்தம், வேலை மாற்றம், எண்ணம், மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குமா. அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைச்சிருக்கு. இவங்களோட தொழிலை பொறுத்த வரைக்குமே வேலை இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாகவே எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பதவி உயர்வு பற்றிய பேச்சுக்கள் தொடங்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் அமைச்சிருக்கு. கூட்டு தொழிலில் மட்டும் ரொம்பவே நீங்கள் கவனம் தேவை. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறைய தொடங்க ஆரம்பிக்கும். பெற்றோரோட ஆதரவுமே உங்களுக்கு நிறையவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் வர்றதுக்கான சூழல்கள் இருக்குது. அதே நேரத்தில் பணவரவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மெதுவாக உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைச்சிருக்கு. ஆனால் கூட சேமிப்பில் ரொம்ப கவனம் தேவை. அவசியமில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோமா, பொறாமை கொண்ட நண்பர்கள், அதாவது உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து சில பேர் மறைமுகமாக தடைகள் உருவாக முயற்சி செய்யலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட சில சக ஊழியர்கள், அதாவது உங்களோட திறமையை குறைச்சி மதிப்பிடக்கூடிய நபர்கள் இருக்கலாம். அவங்ககிட்ட நீங்கள் ரகசியங்களை எப்போவுமே பகிர வேணாம். அதே நேரத்தில் தூரத்து உறவினர்கள், சொத்து,
பணம் அல்லது குடும்ப விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி மன அழுத்தம், தலைவலி, நரம்பு சம்பந்தமான சோர்வு, போதுமான ஓய்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே தேவை. அதே நேரத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் காதல் உறவில் இருந்து குழப்பங்கள் தெளிவாகும். திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாய் பேசுவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எப்போவுமே மாணவர்கள் படிக்கும்போது ஒரு மனதோடு படிக்கணும். கவன சிதறலை தவிர்த்தல் ரொம்ப நல்லது. அந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் கோவில் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். தியானம் செய்கிறது சிறந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக இந்த கும்பராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா, சனிக்கிழமை நாளில் சனி பகவான் வழிபாடு தாங்க ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதே நேரத்தில் கும்பராசி அப்படின்னாவே சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால அதே நேரத்தில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். திங்கக்கிழமை நாளில் சிவபெருமான் வழிபாடு செய்யலாம். ஓம் நமச்சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபம் செய்கிறது ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மஞ்சள் பூ அர்ச்சனை இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. தானமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, தானமாக ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம். பறவைகளுக்கு தானியம் வைப்பது ரொம்பவே நல்லது. கும்பராசிக்கார அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்களை பற்றி எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட பாதை ஒரு தனித்துவமானது. இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் நாளைய வெற்றிக்கான அடித்தளமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போவுமே பொறுமையோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களோட உழைப்பு உரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பல மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக அமையலாம். சிந்தித்து செயல்படுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. ஆன்மீக நம்பிக்கையோட முன்னேறுங்க. உங்களோட முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக படிப்படியாக உருவாகி வருகிறது. இறைவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம், செல்வ வளம் மற்றும் மகிழ்ச்சி பெருக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே யோகமாக இருக்க என்ன பரிகாரம்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் சில நேரங்களில் எவ்வளோ உழைச்சாலும் எதிர்பார்த்த பலன் அப்படிங்கிறது தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கலாம். சில பேர்த்துக்கு பணத்தடை, சில பேர்த்துக்கு தொழிலில் தடை, சில பேர்த்துக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள், சில பேர்த்துக்கு மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லா போன்ற சவால்கள்லாம் ஏற்படலாம். ஜோதிட பாரம்பரியத்தில் பரிகாரமாக வழிபாடுகள் மன உறுதியையும் ஆன்மீக நம்பிக்கையும் வளர்க்கும் ஒரு வழியாக இருக்குது. கும்பராசியோட அதிபதி பார்த்திங்களா சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனி தொடர்பான வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடும் செய்யலாம். தான தர்மங்களும் முக்கியமானதாக இருக்குது. ஏன் நாம் பரிகாரம் செய்யணும்? முக்கியமாக பரிகாரம் அப்படிங்கிறது வெறும் தோஷ நிவர்த்தி மட்டும் இல்லைங்க. நம்மளுக்கு மன அமைதியை கொடுக்கும், எதிர்மறை எண்ணங்களை குறைக்கவும், நம்பிக்கையை அதிகரிக்கவும், குடும்பத்தோட ஒற்றுமையை மேம்படுத்தவும், ஆன்மீக வளர்ச்சியை பெறவும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பரிகாரங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்களோட முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா சனீஸ்வர பகவான். கும்பராசியோட அதிபதியே சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோமா சனிக்கிழமை காலை அல்லது மாலை எந்த நேரமாக இருந்தாலும் ஓகே, சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்துதல், அதாவது சனீஸ்வர பகவானை வணங்குறது, எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுறது, மனதார பிரார்த்தனை செய்கிறது. இதன் மூலம் என்ன நடக்கும் இப்படி செஞ்சா அப்படின்னு பார்த்தோமா பொறுமை, கட்டுப்பாடு, மன உறுதி இது எல்லாமே அதிகரிக்கும். அடுத்ததாக சிவபெருமான் வழிபாடு. கும்பராசி அன்பர்கள் சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப உகந்தது. அதாவது திங்கட்கிழமை நாளில் சிவாலய தரிசனம், ஓம் நமச்சிவாய ஜபம், வில்வ இலை சமர்ப்பித்தல், இது எல்லாமே சிவ வழிபாடு. என்ன நடக்கும் இதை செய்கிறதுனால அப்படின்னு பார்த்தோமா மன அமைதி கொடுக்கும், தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா நம்ம குலதெய்வ வழிபாடு தாங்க. எந்த ராசிக்காராக இருந்தாலுமே கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை மனதில் நினச்சிட்டு தீபம் ஏற்றுங்க. குடும்ப நலன் வேண்டுதல் இது எல்லாமே செய்கிறது ரொம்பவே நல்லது. உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே குலதெய்வத்தின் அருள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எந்த கிரகங்களும் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே மாறிடும். அடுத்ததாக ஆஞ்சநேயர் வழிபாடு தாங்க. கும்பராசிக்காரர் பல நேரங்களில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படலாம். அதனால் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நாளில் நீங்கள் ஆஞ்சநேயர் தரிசனம் செஞ்சு ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் அல்லது
ஜபிக்கலாம். இதனால் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. கல்வி, அறிவு, தொழிலில் முன்னேற்றம் வேண்டவங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம். மஞ்சள் நிற பூக்களை அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம், ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா நம்ம தீப பரிகாரம் தாங்க. கும்பராசிக்காரர் தீப வழிபாடு ரொம்ப சிறப்பானது. சனிக்கிழமையில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம், திங்கக்கிழமையில் நெய் தீபம், வெள்ளிக்கிழமையில் அம்மன் சன்னதியில் தீபம் ஏற்றலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் தான தர்மம் செய்கிறது ரொம்ப நல்லது. தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னதானம் செய்யலாம், நோட்டு புத்தகத்தை தானமாக கொடுக்கலாம், உடைய தானமாக கொடுக்கலாம், பறவைகளுக்கு தானியம் வைக்கலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம்னு பார்த்தோமா, ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க, தீபம் ஏற்றுங்க, நன்றி உணர்வோடு பிரார்த்தனை செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். அடுத்ததாக தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த கும்பராசிக்காரர் அப்படின்னு பார்த்தோமா, தேவையில்லாத வாக்குவாதத்தை செய்யாதீங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் விட்டுருட்டோம். தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அடுத்ததாக கோபத்தில் எப்போவுமே முடிவெடுக்காதீங்க. அதே நேரத்தில் பிறரை இகழ்வது, அதாவது நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்காதீங்க. அவசரமாக முதலீடு செய்யாதீங்க. எதுவுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க, ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமைக்கான பரிகாரம், அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தாரோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிறது அதிசயம் நடக்க காத்திருப்பது அல்ல, அது நம்பிக்கையோட ஒழுக்கத்தோட நல்ல செயல்களோடு வாழ்வதற்கான ஒரு ஆன்மீக பயணம். இறை நம்பிக்கை, பொறுமை, நேர்மையான முயற்சி, இது எல்லாமே இணைந்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்க முடியும். இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஆரோக்கியம், அமைதி, வளம் மற்றும் மகிழ்ச்சி பெருக நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் நமச்சிவாய ஸ்ரீ சனீஸ்வராய நமக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த கும்பராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த கும்பராசியில் உங்களுடைய நண்பர்கள் வகையில், உறவினர்கள் வகையில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட வாழ்க்கை மென்மேலும் வளர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.